மராட்டிய முதலமைச்சராகிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். ஒரு வாரமாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. மராட்டிய மாநிலத்தின் முதலமைச்சராகிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். மும்பையில் நாளை நடைபெறும் விழாவில் மராட்டிய முதலமைச்சராக பதவியேற்கிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தன்னை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என பாஜகவிடம் வலியுறுத்தி வந்தார். அதனால் இழுபறி நீடித்து வந்தது. தேவேந்திர ஃபட்னவிஸை மராட்டிய மாநில முதலமைச்சராக பாஜக உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சராகிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். மராட்டிய முதலமைச்சர் தேர்வில் ஒரு வாரமாக நீடித்த இழுபறி இன்றைக்கு முடிவுக்கு வந்துள்ளது. இன்று மாலை நடைபெறும் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக ஃபட்னவிஸ் தேர்வு செய்யப்படுகிறார். மும்பையில் நாளை நடைபெறும் விழாவில் மராட்டிய முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னவிஸ் பதவியேற்கிறார். தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தன்னை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என பாஜகவிடம் வலியுறுத்தி வந்தார். அதனால் இழுபறி சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது அது முடிவுக்கு வந்துள்ளது. தேவேந்திர ஃபட்னவிஸை மராட்டிய மாநில முதலமைச்சராக பாஜக உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு நாளை அவர் பதவியேற்கிறார். மராட்டிய முதலமைச்சர் தேர்வில் ஒரு வாரமாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. இன்று நடைபெறும் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக ஃபட்னவிஸ் தேர்வு செய்யப்படுகிறார். மும்பையில் நாளை நடைபெறும் விழாவில் மராட்டிய முதலமைச்சராக பதவியேற்கிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தன்னை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என பாஜகவிடம் வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் தேவேந்திர ஃபட்னவிஸ் மராட்டிய மாநிலத்தின் முதலமைச்சராகிறார். தேவேந்திர ஃபட்னவிஸை மராட்டிய மாநில முதலமைச்சராக பாஜக உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மராட்டிய முதலமைச்சர் தேர்வில் ஒரு வாரமாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்தது. மராட்டிய மாநிலத்தின் முதலமைச்சராகிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். இன்று நடைபெறும் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக ஃபட்னவிஸ் தேர்வு செய்யப்படுகிறார். மும்பையில் நாளை நடைபெறும் விழாவில் மராட்டிய முதலமைச்சராக பதவியேற்கிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். ஏக்நாத் ஷிண்டே எதிர்ப்பை மீறி தேவேந்திர ஃபட்னவிஸை முதலமைச்சராக்க பாஜக முடிவு செய்துள்ளது. இன்று மாலையே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தேவேந்திர ஃபட்னவிஸ் உரிமை கோருகிறார். அண்மை செய்தியை நாம் பார்க்கலாம். தேவேந்திர ஃபட்னவிஸை மராட்டிய மாநில முதலமைச்சராக பாஜக உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் நம்மோடு இணைகிறார். சார், தேவேந்திர ஃபட்னவிஸ் மராட்டிய முதலமைச்சராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாஜக குழுவில். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? பாஜகவோட கோர் கமிட்டி மீட்டிங், மகாராஷ்டிரா பாஜகவின் கோர் கமிட்டி மீட்டிங் ஆனது தற்போது நடைபெற்றது. இதற்கு மத்திய பாஜகவின் பொறுப்பாளர்களாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போல முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி இருவரையும் நியமித்திருந்தார்கள் பாஜக மத்திய பொறுப்பாளர்களாக. இருவர் தலைமையில் நடைபெற்ற தற்போது பாஜகவின் கூட்டத்தில் தேவேந்திர ஃபட்னவிஸை அடுத்த மகாராஷ்டிரா முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு பாஜக தனித்து, அதாவது சுமார் 130 இடங்களுக்கு மேலாக பாஜக வெற்றி பெற்றிருப்பதால் அவர்கள்தான் முதலமைச்சர் பதவியை கோருவார்கள் என முன்பே தெரிய வந்திருந்தது. தற்போது ஏக்நாத் ஷிண்டே, முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே தனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என அவரும் தொடர்ந்து கேட்டு வந்தார். இந்நிலையில் இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் தற்போது தேவேந்திர ஃபட்னவிஸை அடுத்த மகாராஷ்டிரா முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருப்பதாக பாஜக அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டே அதே போல என்சிபி கட்சியின் தலைவரான அஜித் பவார் இருவரும் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்று தெரிகிறது. எனவே தேவேந்திர ஃபட்னவிஸ் அடுத்த மகாராஷ்டிராவின் முதலமைச்சர், ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர், அதே போல அஜித் பவாரும் துணை முதலமைச்சராக பதவியேற்பார்கள் என தெரிகிறது. இதற்கு முன்பாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசில் தேவேந்திர ஃபட்னவிஸ் துணை முதலமைச்சராக இருந்தார். தற்போது தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையிலான ஆட்சியில் ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் துணை முதலமைச்சர்களாக செயல்பட போகிறார்கள். சார், ஏக்நாத் ஷிண்டேவின் எதிர்ப்பையும் மீறி பாஜக தேவேந்திர ஃபட்னவிஸை முதலமைச்சராக முடிவு செஞ்சிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏக்நாத் ஷிண்டேவை பொறுத்தவரை தன்னுடைய தலைமையில் நடைபெற்ற ஆட்சியின் தொடர்ச்சியாகத்தான் நாம் இவ்வளவு மிகப்பெரிய வெற்றியை நாம் மகாராஷ்டிராவில் பெற்றிருக்கிறோம். எனவே தனக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும், தன்னையே முதலமைச்சராக நிலைநிறுத்த வேண்டும் என ஏக்நாத் ஷிண்டே மிகவும் தெளிவாகத்தான் தன்னுடைய கோரிக்கையை வைத்திருந்தார். டெல்லியில் நடைபெற்ற அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தின் போதும் ஏக்நாத் ஷிண்டே தன்னுடைய பங்கு, இந்த ஆட்சி மீண்டும் வருவதற்கு தன்னுடைய பங்கு மிகப்பெரியது, எனவே தனக்குரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஏக்நாத் ஷிண்டேவின் கோரிக்கையாக இருந்தது. இந்நிலையில் தான் இரண்டு தரப்பும் சமரச பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக தற்போது தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சராகவும் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சராக இந்த ஆட்சியில்
தான் பங்கேற்க தற்போது உறுதியளித்திருப்பதாகவும் தெரிகிறது. சிறு வருத்தம் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு இருந்தாலும், ஆனால் யதார்த்தத்தை பார்த்தால் சுமார் 130 இடங்களுக்கு மேலாக பாஜக அங்கு வெற்றி பெற்றுள்ளது. தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் தான் பாஜக அங்கு செயல்பட்டது. எனவே அந்த உரிய அங்கீகாரம் தேவேந்திர பட்னவிஸுக்கு தான் வழங்க வேண்டும். எனால் அவர் 130 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனானது வெறும் 55 இடங்களுக்கு மேல் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது பாஜக முதலமைச்சராகவும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் அதே போல அஜித் பவார் தலைமையிலான என்சிபிஎம் 2 கட்சிகளும் இந்த ஆட்சியில் பங்கேற்பார்கள். ஆனால் இருவருக்கும் துணை முதலமைச்சர் பதவிதான் என்று பாஜக திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. எனவே வேறு வழியில்லாமல் இருவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரு அரவிந்த் குணசேகரன், ஒரு நீண்ட இழுபறி தொடர்ந்து நீடித்து வந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே யார் முதலமைச்சராக போகிறார், யார் துணை முதல்வர் ஆவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து நீடித்து வந்தது. இது பாஜக கூட்டணியில் எந்த மாதிரியான ஒரு நிலை இருப்பதை காட்டுகிறது? பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் குறிப்பாக அனைவரும் எதிர்பார்த்தார்கள். அதாவது இவ்வளவு பெரிய வெற்றியை தொடர்ந்து ஈஸியாக, அதாவது எளிமையாக பாஜக அங்கு ஆட்சி அமைத்து விடுவார்கள் என எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் 10 நாள் கடந்த ஆட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு சுமார் 10 நாட்களுக்கு மேலாக இந்த இழுபறியானது தொடர்ந்து நீடித்து வந்தது. 2 தரப்பும் ஏக்நாத் ஷிண்டேவும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. பாஜகவை பொறுத்தவரை தாங்கள் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதில் பாஜக மிகவும் தெளிவாக இருந்தார்கள். எனவே பாஜகவும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழ் வரவில்லை. ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் தற்போது ஏக்நாத் ஷிண்டே இந்த சமரசத்திற்கு வந்திருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே இல்லாமலும் ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஏனால் சுமார் 133 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 145 இடங்கள் தான் தேவைப்படுகிறது. அஜித் பவாரோடைய கட்சியின் ஆதரவுடன் மட்டுமே ஆட்சி அமைத்திருக்க முடியும். இருந்தாலும் ஆனால் நாடாளுமன்றத்தில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியின் எம்பிக்கள் ஆதரவு தேவைப்படுவதால் அதன் காரணமாகத்தான் இப்படியாவது ஏக்நாத் ஷிண்டேவை சமரசம் செய்ய வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வந்தார்கள். ஏக்நாத் ஷிண்டேவை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் பதவியை தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வேண்டும் என்றால் நான் ஆட்சியிலிருந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று ஏக்நாத் ஷிண்டே அறிவித்திருந்தார். ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்பது மிகுந்த குடைச்சலை ஏற்படுத்தும் இந்த ஆட்சிக்கு என்பதை உணர்ந்துதான் பாஜக எப்படியாவது அவரை சமரசம் செய்து அவரை சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து அவரிடம் பேசி வந்தார்கள். தற்போது அவரும் இதனை ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சர், ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர், அஜித் பவாரும் துணை முதலமைச்சர். ஆனால் தற்போது துணை முதலமைச்சர் ஆகிய பிறகு ஏக்நாத் ஷிண்டேவின் மற்றொரு கோரிக்கை உள்துறை அமைச்சரும் தன்னுடைய கையில் தான் வேண்டும் என அவர் கேட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே நாளைய தினம் நடைபெற இருக்கும் இந்த பதவியேற்பு விழாவில் வெறும் தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் மூவர் மட்டுமே பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. மற்ற அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையானது பின்னர் விரிவாக்கம் செய்யப்படும் என்றுதான் தெரிகிறது. எனவே நாளைய தினம் பதவியேற்ற பிறகு ஏக்நாத் ஷிண்டே தான் எதிர்பார்த்தது போல உள்துறை அமைச்சகத்தை ஏக்நாத் ஷிண்டே விடம் கொடுப்பார்களா என்றுதான் பார்க்க வேண்டும். அதே போல அஜித் பவாரை பொறுத்தவரை அவர் தனக்கு நிதி இலாக்கா தன்வசம் இருக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். எனவே தேவேந்திர பட்னவிஸ் ஏக்நாத் ஷிண்டேவிடம் உள்துறையும் அஜித் பவாரிடம் நிதித்துறையை கொடுத்துவிட்டு தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக இருப்பாரா, தன்னுடைய முழுமையான பலத்தை இருவருக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு அவர் முதலமைச்சராக செயல்படுவாரா என்ற கேள்வி எழுகிறது. எனவே நாளைய தினம் பதவியேற்ற பிறகுதான் இந்த மினிஸ்ட்ரிஸ் எவ்வாறு அமைச்சரவை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.